நல்லா மீன் குழம்பு கொதிக்கும்போது பார்க்க சாப்பிடலான்னு தோணுதில்ல. இன்றைக்கி நம்ம வந்து மத்தி மீன் குழம்பு வச்சுருக்கோம். மீன் குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 100 கிராம்ஸ் வந்து 200 கிராம்ஸ் இருக்குது சின்ன வெங்காயம், அப்புறம் 2-3 கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா அது வந்து கிளாஸியாக டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நீங்கள் வந்து 3 டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக 3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து பொட்டுக்கடலையும் போட்டு சும்மா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சதை எடுத்து போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயை எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், அப்புறம் பூண்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, வெங்காயம்லாம் போட்டு வதக்க போகிறோம். நீங்கள் வந்து நார்மலாக எந்த பாத்திரத்தில் செய்வீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து மண் சட்டியில் செய்கிறேன், என்னோடது புதுசு வேறு. ஸோ வந்து டேரெக்டாக அதை எண்ணெய் ஊற்றி தாளிக்க முடியாது, வெடிச்சிரும், உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து தாளிப்பு மட்டும் தனியாக ஒரு கடாயில் எடுத்துக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி வெந்தயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. நல்லா வெங்காயம்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கியிருக்கான்னு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ராஸ்மெல் வரும் சாப்பிடும்போது. நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி போதும், பெரிய சைஸில் இருந்தால். மீடியம் சைஸ்னாலும் 1 ஓகே, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் கல் உப்பு வந்து போடுறது ஈஸி. நீங்கள் ஒரு டைம் கையில் இவ்வளோன்னு எடுத்து போட்டு இவ்வளோதான் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து போட்டுடலாம், டேஸ்ட்டே பார்க்க வேண்டியதில்லை. சால்ட் மாதிரி ஏமாந்தும் போகாது. இப்போ வந்து தக்காளி நல்லா மையாக மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சைட் பேரலாக நான் வந்து மண் சட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை போட்டு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக வச்சு சமைக்க முடியாதுங்கிறதுக்காக. இதில் வந்து இப்போது வந்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு வதக்கி வச்சுருக்கிறத பேஸ்ட்டோடு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டேரெக்டாகவே இதை வதக்கிட்டு பேஸ்ட் அப்படியே மிக்ஸிலேருந்து டேரெக்டாக இதிலே ஊற்றிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். இப்போ வந்து அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருதா, இன்னும் மேலே எண்ணெய் திரிஞ்சு வரல, இன்னும் லைட்டாக பச்சை வாசனை எனக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வைக்கிறேன். இப்போவே ஸ்மெல் நல்லா வருது. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது, மிக்ஸ் கொடுத்துட்டு நான் மறுபடியும் மூடி வச்சுருங்க. மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம புளியை ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. புளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மீனை உள்ளே போட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி மத்தி மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணாலும், எந்த ஃபிஷ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இதில் நெத்திலி மீன் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பேசிக்காக நீங்கள் மண் சட்டியில் செய்யும் போது நீங்கள் போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டிங்கனாவே வெந்துடும். பெரிய பெரிய மீனெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் சட்டி கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு ரெடி பண்ணிவிட்டேன். இந்த மசாலா நானும் ரெடி பண்ணுது. உங்களுக்கு இந்த மசாலா ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஃபின் நாங்கள் சாப்பிடும் போது அப்படியே சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஃபுல்லாக ஃப்ளஷ்ஷு தான், முள்ளெல்லாம் இல்லை. சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ப்ரோட்டீன் சோர்ஸும் அதிகமாகவும் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த தவா ஃப்ரைங்கில் வந்துட்டு நிறைய எண்ணெய் ஊற்றணும்லாம் கிடையாது. அளவாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றினீங்கனாலே போதும். அது பாட்டுக்கு இதாகிட்டு திருப்பி போடும்போது வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திருப்பி போட்டுட்டு அப்படியே இது பார்த்தீங்கன்னா அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி வேணும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ரெண்டு சைடும் நான் இப்போ திருப்பி போட்டேன். ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி ஃப்ரை 1 ரூபா, குழம்புல இருக்க பீஸ் 1 ரூபான்னு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.